கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருபையார்த்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லது பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மையமாக கொண்டு ஒரு ஆழமான சத்தியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நம்முடைய மனதையும் எண்ணங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். எப்பொழுதும் போல ஒரு நோட்டு பேனாவோடு அமர்ந்து நீங்கள் படித்து குறிப்பெடுத்து பயன்பெறும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையார்த்த பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆதியின் இயக்குனரும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக உலகமெங்கும் கர்த்தருடைய வார்த்தை போதித்து வருகிறதுமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டிலே நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவ ஜனமே, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடல் சார்ந்த, உலகம் சார்ந்த, உறவு சார்ந்த, இந்த உலகில் வாழ்வதற்கான விருத்தியை பற்றி, வாழ்க வளமுடன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போன்ற உலக விருத்தியை பற்றி ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுதோ, பெண்ணே நான் சொல்லுவதை நம்பு, இந்த மலையில் மாத்திரமல்ல, எருசலேம் என்ற கோயிலில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், ஐந்தவித்தான் என்று சொல்லி கிறிஸ்துவை பாராட்டுகிறார்கள். நம் பாவங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் பலியாக கொடுத்தவர். அப்ப இந்த இயேசுவினுடைய போதனை என்னவென்று கவனித்து பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, நாம் பரலோகத்தை பற்றிய சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தேசுவுக்குள் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஆத்தும ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறது. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று சொல்லுகிறது. யோவானிலே இயேசு அவருடைய பிரசங்கம், பேச்சுக்கள், போதனைகள், அற்புதங்கள் இவைகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முடிந்தால் இந்த மாதம் முழுவதும் யோவானுடைய நற்செய்தி நூலை சிறப்பாக படியுங்கள். அதில் என்னென்ன உலகத்திற்குரிய ஆவிக்குரிய நன்மைகளை பற்றி பேசுகிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலகத்துக்குரிய நன்மைகளும் பேசப்படுகிறது என்பதை தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன். அவர் செய்த அற்புதங்கள், அவர் பேசின பேச்சுக்கள், அவருடைய பிரசங்கங்கள், அவர் கொடுத்த ஆலோசனைகள், அவருடைய உவமைகள் எல்லாவற்றையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை நம்புகிற கூட்டமே மிகவும் அவசரமாக அவசியமாக நாம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் ஆத்துமாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக பேசப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்று சொன்ன அந்த வசனம் முழுவதுமாக நாம் கேட்போம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விஷயத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். Hear my voice and obey to my commandment, that it may go well with you. உங்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக என் வாக்குக்கு செவி கொடுத்து வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற வார்த்தையை அவர் இங்கே சொல்லி இருக்கிறார். அப்ப நன்மை உண்டாகும்படியான வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது.
அதை சாதாரணமாக நாம் எடுத்துவிட வேண்டாம். அதே நேரத்திலே தேவனுடைய வார்த்தையின்படியாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டிலே நன்மை உண்டாகத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் ஆத்துமாவை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தேவன் ஆவிக்குரியவர்களாக நம்மை படைத்தார். ஆவியோ ஆத்துமாவோடும் உடலோடும் நம்மை படைத்தார். ஆனால் ஆத்துமாவும் ஆவியும் அவரிடத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. அந்த ஆத்துமா பாவத்தினாலே அழிந்து போன பொழுது தன் வார்த்தையாய் இருந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்படும்படியாகவும் அதை யாரெல்லாம் நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தன் பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதன் மூலமாக அவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நம்முடைய ஆத்துமாவை பத்திரமாக வைத்துக் கொண்டால் இந்த பூலோக வாழ்க்கை கடந்த பிற்பாடு நாம் அவரோட போய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக இந்த காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். அப்போ ஒரு தீவிரமாக ஒரு முடிவெடுப்போம். 5% 10% என்னால முடிஞ்ச வரைக்கும் பைபிள்ல சொன்னபடி நடக்கிறேன் அப்படின்னு சிந்திக்கிற அந்த சிந்தனையா, அல்லது கர்த்தராகிய நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும், யாரா இருந்தாலும் சரி, இதை உட்காந்து கேட்கிற வயசுல பெரியவங்களோ ஆணோ பெண்ணோ அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ வாலிப பிள்ளைகளோ அல்லது திருமணமானவர்களோ குடும்பஸ்தர்களோ தனியா இருக்கிறவங்களோ சின்ன பிள்ளைகளோ யாரானாலும் சரி, உருவமில்லாத உயிருள்ள உன்னதமாக நம்மை படைத்த பரமபிதாவை யாரெல்லாம் நம்புகிறோமோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாய் இருந்தார், அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து தன்னை சிலுவையிலே பலியாக கொடுத்தார், அவருக்கு ஏற்பட்ட 5 காயங்களின் மூலமாக தன் இரத்தத்தை கொடுத்து தன் வாழ்வை கொடுத்து நம்மை வாழ வைத்தார் என்று நம்புகிறோமோ, நாம் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், யோசுவா சொல்லுவதை போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை போல கர்த்தருடைய கற்பனையின்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்ற காரியத்தை ரொம்ப 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 தவிர்க்க முடியாத அவசரமான மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக பைபிளை நம்புகிற எல்லா மக்களும் தீவிரமாக யோசிக்கும்படி தயவோடு உங்களை நான் கேட்கின்றேன். மறந்து போய்விட வேண்டாம். காரணம், எல்லா கற்பனைகளையும் நான் கற்பிக்கிற எல்லா வழியிலையும் நடங்கள் என்று சொன்னார். அதை கேட்காத ஜனங்கள், எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்களில் 5 லட்சத்து சொச்சம் பேர் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். என்னையா ஆண்டின் துவக்கத்தில் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஐயா, ஆண்டு என்பது, புதிய ஆண்டு என்பது, புதிய மாதம் என்பது, புதிய நாள் என்பது மனிதர்களாகிய நமக்குத்தான். தேவனுக்கு அது இல்லை. அவருக்கு ஒன்னே ஒண்ணு, இந்த பூமியில நாம வாழ்றோம், இதை விட்டு கடந்து வந்த பிற்பாடு அவரோட நித்திய காலமாக நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப அவர் சொன்னபடி எல்லாம் நடக்காதவர்கள் மரித்தார்கள் என்பதை தீவிரமாக நாம் யோசிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை நம்புகிறவர்களே, கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை படைத்தார் என்று நம்புகிற ஜனமே, ஒரு தீவிரமான முடிவெடுக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு கடவுளுக்கு பிரியமா நடக்கணும். முடிஞ்ச அளவு கடவுளுடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன். அந்த பேச்சையே இந்த ஆண்டு மாத்துவோம். எவ்வளவு விழுந்து போகிறோம் என்பதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா நம்ம மனசுல எடுக்க வேண்டிய முடிவு என்னவென்றால், 100க்கு 100 பைபிள் சொன்ன மாதிரி நான் நடப்பேன். 100க்கு 100 நான் பைபிள் சொன்ன மாதிரி நடக்க வேண்டும். அதில் கொஞ்சம் கூட மீறி நடக்கக்கூடாது, குறைந்தும் நடக்கக்கூடாது. இந்த வில் அம்பு எய்கிற பந்தயத்தை பார்த்திருப்பீர்கள், துப்பாக்கி சுடும் பந்தயத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த வில் அம்பு எய்தாலும் துப்பாக்கி சுட்டாலும் அங்கே ஒரு குறி இருக்கும். அந்த குறியை நோக்கி அவர்கள் அந்த வில் அம்பு எய்ய வேண்டும், துப்பாக்கியை சுட வேண்டும். அதிலிருந்து ஒரு 2-3 சின்ன அளவு, ஒரு நெக அளவு கீழே இறங்கி விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா நீ தோத்து போய்விட்டாய் என்று சொல்லுவார்கள். ஒத்துக்கிறோம்ல எல்லாரும்? வில்லம்பு எய்றவங்களும் கரெக்டா அந்த குறியை நோக்கி செல்ல வேண்டும் அல்லவா?
அது கீழே போனாலும் மேலே போனாலும் எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம், குறி தவறிவிட்டது, குறிக்கோள் தவறிவிட்டது, மிஸ் த மார்க் சொல்லுவார்கள் அல்லவா. ஆனபடியினாலே தீவிரமாக இந்த ஆண்டிலே கிறிஸ்துவை நம்புகிற மக்களே, புதிய ஏற்பாட்டை விசுவாசிக்கிற மக்களே, பைபிள் தான் என் வாழ்வினுடைய போதனை நூல் என்று நம்புகிற மக்களே, குறி தவறிவிடக் கூடாது. இவைகளோட ஒன்றையும் கூட்டாதே, இவைகளிலிருந்து ஒன்றையும் குறைக்காதேன்னு சொன்னார், ஞாபகம் இருக்குதா? அதன் மூலமாக நம்மிடத்திலே அவர் பேசுகிறார். அப்போ ஒரு தீர்மானம் எடுப்போமா, நான் 100க்கு 100 பைபிள் சொன்னபடி நடப்பேன். அப்படி போன வருஷம் நடக்கலையா, பரவாயில்ல, இந்த புத்தாண்டை கொடுத்திருக்கிறார், இதிலே நடப்போம், 100 கணக்கு வைப்போம். அப்பொழுதுதான் 50% வர முடியும். முடிந்த அளவு என்று நாம் முதலிலே முடிவெடுத்து விட்டோமே என்றால் அது அப்படித்தான் நடக்கும். இந்த புத்தாண்டு நிகழ்ச்சி வந்த பொழுது நீங்க எல்லாருமே தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. நிறைய தலைவர்கள் அவங்களெல்லாம் பேட்டி எடுத்திருப்பாங்க. அவங்கள போய் கேட்டுப்பாங்களே, உங்களுடைய புத்தாண்டு தீர்மானம் என்னன்றப்ப நான் இப்படி செய்யலான் இருக்கேன். சில பேர் சொன்னாங்க, ஒவ்வொரு ஆண்டும் நான் இப்படித்தான் முடிவெடுப்பேன், 2வது நாள் 3வது நாள்லயே மறந்து போயிடுறேன், இல்ல 1 மாசத்திலே விட்டு போயிடுறேன். அப்ப நம்முடைய மனோநிலையை நாமே அமைத்து வைக்கிறோம் பாருங்க. அதெல்லாம் முடிவெடுக்கலாம், அதெல்லாம் தவறதான் செய்வோம். ஐயோ, முடிவெடுத்ததை தவறிட்டேனே, நான் இடையில திரும்பி முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப குறைவாகத்தான் இருப்பார்கள். நாம பிள்ளைகிட்ட சொல்றோம் இல்லங்க, 100 மார்க் வாங்கணும்னு நீ இப்ப பரீட்சை எழுது, 100 மார்க்குக்கு படி. நான் 100 மார்க்குக்கு எழுதுனேனே, 80-90 தானே வந்துச்சுன்றாங்க. இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு? உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக நடவுங்கள் என்று சொன்னதை இந்த ஆண்டின் நான் வாக்குத்தத்த வசனம், ஆசீர்வாத வசனம் அப்படிலாம் நான் உங்கள்கிட்ட பேசல. பைபிள் ஆன்மீக ஆசீர்வாதம் நிறைந்த போதனை நிறைந்த நூல். அது எல்லாமே ஆசீர்வாதமானதுதான். பைபிளிலே கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன வாக்குத்தத்தம்னா, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும்படியாக கிறிஸ்துவை அனுப்புவேன் என்றும், பாவ மன்னிப்பு பெற்றவர்களை பத்திரமாக சபையிலே வைத்திருப்பேன் என்றும், அவருடைய சரீரத்துக்குள்ளே வைத்திருப்பேன் என்றும், அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கிறவர்களே பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்ற ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான். அதை மாத்திரம் நல்ல உறுதியாக தெரிந்து கொள்வோம். வாக்குறுதி, வாக்கு தத்தம் என்பதனுடைய அர்த்தம் வாக்கு உறுதி. அதை உறுதியாக சொல்லி இருக்கின்றார். அதனால நான் வாக்கு தத்தங்களையோ ஆசீர்வாதங்களையோ குறைவாக சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய குறிக்கோளை மாற்றி வையுங்கள் என்று சொல்லுகிறேன். பூமிக்குரிய நன்மைகளை மாத்திர நினைத்துக் கொண்டிருப்பதிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் வருவோம். ஞாபகம் இருக்கா? மார்ஸ் மேடை என்ற இடத்திலே, அத்தேனை பட்டணத்திலே பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த மார்ஸ் மேடை என்ற அந்த மேடையை சுற்றி வந்து அவர் பேசுகிறார். அருமையான மக்களே, நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நான் அறிகிறேன், ஆனாலும் நீங்கள் அறியாத ஒருவரை உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை பற்றி கவனியுங்கள் என்று சொன்னார் அல்லவா? அதை போல நாம அடுத்த நிலைமைக்கு முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதிர்ச்சியை நோக்கி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, இந்த எரேமியாவை சொல்லும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய சில காரியம் என்னன்னா, நமக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக நாம் நடக்க வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த வசனம் என்ன சொல்லி இருக்கு? முதலில் அவருக்கு செவி கொடுங்கள், 2வது அவர் சொல்கிறபடி நடவுங்கள். அப்படி என்றால் எதற்கெடுத்தாலும் வசனத்தை கேளுங்கள். நான் சொன்ன வார்த்தையின்படி நடவுங்கள் தானே சொல்றாருங்க. நான் சாப்பிடுறது வசனத்தின்படியா, உடுத்துறது வசனத்தின்படியா, பழகிறது வசனத்தின்படியா, என்னுடைய சிந்தனை வசனத்தின்படியா, என் தொழில் வசனத்தின்படியானதா, என் நண்பர்கள் வசனம் சொல்வதை அங்கீகரிக்கக்கூடியதா என்று ஒவ்வொன்றையும் நான் சொன்ன வார்த்தைகளை விட்டு வலது இடது புறம் சாயாமல், கவனித்தீர்களா அந்த வார்த்தைய? அப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப தீவிரமாக, அவசியமாக, அவசரமாக நாம் என்ன செய்ய வேண்டியவர்களா இருக்கின்றோம்? வார்த்தை 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 வார்த்தை, வசனம் வசனம் வசனம், கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து, எதற்கெடுத்தாலும் இருக்க வேண்டியதை தீவிரமாக ஒரு முடிவெடுப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனிப்போம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். காது கேட்கறதுக்கு தானே இருக்குது, அப்புறம் என்ன கேட்க கடவன்? அதனுடைய அர்த்தம் புரிகிறதா? எதை கேட்கிறோமோ
அதை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க, அதை கேளுங்க, அதை கவனிங்க, அதில் சொல்லப்பட்டபடி நடக்கத்தக்கதாக வசனத்தை கேட்க வேண்டும். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வார்த்தை. நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவன் இதை கேட்டு அதன்படி செய்யாமல் போனால் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்து அவ்விட்டம் கடந்து போன உடனே அதை மறந்து போகிறவனை போல என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவன் என்றால் யார்? அவன் ஒரு மாணவன், அவள் ஒரு மாணவி. அப்ப அவர்களுடைய வேலை என்ன? கவனித்து கேட்பது, கேட்டதை பயிற்சி செய்வது. இதை மறந்து போய்விட வேண்டாம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று மத்தேயு 13:9 அவர் சொல்கிறார். கேட்க செவியுள்ளவர்கள் கேட்கட்டும் என்று அவர் தெளிவாக பேசுகிறார். ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தை இயேசுவால அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? மத்தேயு 13, மார்க் 4ஆம் அதிகாரத்துல, லூக்கா 8ஆம் அதிகாரத்துல இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:7 கவனிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நேரடியா பேசிட்டாருங்க, இயேசு பேசுறாருங்க. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்து போன பிற்பாடு யோவானின் மூலமாக அவர் இந்த வெளிப்படுத்தின நற்செய்தியை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அவர் பேசுகிறார், நேரடியா சபைக்கு பேசுறார். திருமுழுக்கு பெற்றவர்களே, திருப்பந்தியில் பங்கு பெறுகிறவர்களே, திருச்சபையின் அங்கத்தினரே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இருக்கிறவர்களே, மீதி பேரை வேணான்னு சொல்லல, குறிப்பா இங்க அவர் பேசுகிறார். சபையில இருக்கிறவங்களுக்கு காது இருக்கணும். யார் யாரோ என்ன பேசுகிறார்கள் என்பதை காது கேட்பதை விட ஆவியானவர் என்ன பேசுகிறார் வசனத்தை கொண்டு, இயேசு எனக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறார், புத்திமதி சொல்லுகிறார், கட்டளை இடுகிறார் என்று காதுள்ளவன் கவனமாக கேட்க வேண்டும் என்று அங்கே அவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் இனிமேல் எந்த பைபிள் ஸ்டடிக்கு போனாலும், எந்த தொழுகைக்கு போனாலும், எப்ப நீங்க பைபிளை எடுத்தாலும் பக்கத்துல ஒரு பேப்பரை வச்சுக்கோங்க, ஒரு பென்சிலை வைத்துக் கொள்ளுங்கள், சொல்லுகிற வசனத்தை குறித்து கொள்ளுங்கள், அவர்கள் சொல்லுகிற தலைப்பை குறித்து கொள்ளுங்கள், அதை மீண்டும் மீண்டும் வாசித்து இதை நான் எப்படி பயிற்சி செய்ய முடியும், இதற்கு என்னெல்லாம் தடை இருக்கிறது. காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு தானே நம்ம கவனிக்கிறோம். அப்ப காதுள்ளவன் கேட்க கடவன் ஏன் சொல்றாரு? அவர் சொல்றப்ப நன்றாக யோசிச்சு பாருங்கள். இத கூட யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒருவன் விதைக்கு புறப்பட்டான். சிலது வழி அருகே விழுந்தது, சிலது முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, சிலது பாறை உள்ள இடத்துல விழுந்தது, சிலது நல்ல நிலத்திலே விழுந்தது. அதில் சிலது 100, சிலது 60, சிலது 30 என்று சொல்லுகிறார். கேட்கிறத பத்தி நல்லா அவர் விளக்கம் கொடுக்கிறார். அப்ப நாம என்னதான் வசனத்தை கேட்டாலும் கவனமா கேட்கலன்னா, அது அர்த்தம் புரிந்து கொள்ளும்படியாக திருப்பி திருப்பி அதை படிக்கலன்னா, கேட்கலன்னா, ஒண்ணு வழியருகே விழுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வாழ்க்கையின் பிரச்சனைகள். அடுத்து சிலது என்ன நடக்கும்? முள்ளுள்ள இடத்துல விழுந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வளர்ந்து வருவோம், அப்புறம் ஏதோ காரணத்தினால தளர்ந்து போயிருவோம். வெளியில நல்லா இருந்துகிட்டே இருப்போம், திடீர்னு காஞ்சு போயிருவோம், காரணம் கீழே கல் இருக்கிறனால. சரி, அதையும் மீறி வசனத்தை கேட்டு அதை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். திருமுழுக்கு எடுத்திருக்கோம், திருப்பந்திக்கு வந்துடுறோம் இல்லையா, திருச்சபைக்கு வந்து தவறாமல் பங்கு பெறுகிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அதில் வந்தாலும் இந்த 30 மாதிரி போயிருவோம். என்ன 30 மாதிரி? நான் ஞாயிற்றுக்கிழமையில வந்து கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டா போதும், சபைக்குன்னு போயிட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு இருப்போம். சில பேர் 60 என்ற அளவுக்கு வசனத்தின்படி வாழ்வோம். சபைக்குள்ள இருக்கிறது வேறங்க, இந்த உலகத்துல வாழ்றது வேறங்க. வியாபாரம்னா இப்படித்தாங்க இருக்கணும், குடும்பம்னா இப்படித்தாங்க இருக்கணும், முதலாளி வேலைக்காரனா இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு 60 அளவுக்கு இருப்போம். ரொம்ப குறைவானவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கைய பூமிக்குரிய வாழ்க்கையை வெளிப்படுத்தும்படியாக தங்களை முயற்சி செய்வார்கள். 100 என்று சொல்லப்படுகிறது. அப்ப கேட்க காதுள்ளவன் என்கிற விஷயத்தில் நாம தான் எதெல்லாம் தவறுவோன்னு முதலையே யோசிக்கணும். இதை எப்படி பயிற்சி பண்ணுவேன், பயிற்சி பண்ணா என்னென்ன இடைஞ்சல் வரும், அதை நான் எப்படி மேற்கொள்ளணும்னு முதலையே உட்கார்ந்து யோசிக்கணும். காலை எழுந்தவனை கர்த்தருடைய சமூகத்துல அமருங்க,
காலைதோறும் அவருடைய அருள் புதிதாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதெல்லாம், காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் என்று சொல்லப்படுகிறதல்லவா. இயேசு அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து போய் அதிக நேரம் ஜெபித்து விட்டு வந்தார் என்று நாம் படிக்கிறோம் அல்லவா. அந்தி சந்தி மதியான காலைகளிலே பிரார்த்தனை பண்ணினார்கள், நாமும் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. இந்த நேரத்திலே காலையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், ஒரு வசனத்தை வாசித்து அவரை துதித்து அந்த வசனத்தை பற்றி தியானம் செய்து, தியானம் முடிச்ச உடனே இன்னைக்கு இந்த வசனத்துல இதெல்லாம் நான் படிச்சேன், இதில் ஒரு குறிப்பு எடுத்துக்கிறேன், இதை நான் செய்ய போறேன், அதுக்கு எப்படி முடியும், எங்கெங்கெல்லாம் அதை பயிற்சி பண்ணலாம், பயிற்சி பண்ணா என்ன எதிர்ப்பு வரும், எங்க பயிற்சி பண்ண முடியாது, அப்ப இன்னைக்கு நான் கேட்டதை பயன்படுத்தாம போனா என் ஆன்மா வாழ்வது போல நான் எல்லாவற்றையும் வாழ இருக்க முடியாது. அப்ப கவனமாக இருங்கள் பிரியமானவர்களே. நாம காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதை கேட்டதின்படி நடவுங்கள் என்றும், நாம் அப்படி நடப்பது நமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறனாலே தீவிரமாக நம் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றி யோசிப்போம். கவனமாக கேட்கும்படியாக அவர் சொல்லுகிறார். உள்ளபடி கேளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தப்பித்துக் கொள்ளும்படியாக, சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக கேளுங்கள் என்கிறார். அந்த எப்படியெல்லாம் கேட்கணும்ன்றதுக்கு உங்களுக்கு குறிப்பு சொல்லுகிறேன், யோசித்து பாரு. எப்படியெல்லாம் கவனமாக கேட்கணும், கேட்டதை எப்படியெல்லாம் பயிற்சி பண்ணணும், எப்படி பயிற்சி பண்ண முடியும், எப்படி பயிற்சி பண்ண முடியாது, பயிற்சி பண்ணா என்ன நன்மை, அதன்படி செய்யாம போனா என்ன சாபம் என்பதை சில குறிப்புகளை நாம் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. எச்சரிப்பு இருக்கிறது பைபிளை படிக்கும் பொழுது, அதை கவனமாக கேளுங்கள். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கேட்க வேண்டும் என்று உபாகமம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். எந்த வசனத்தை படித்தாலும் சரி, எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, எந்த வேத ஆராய்ச்சிக்கு பங்கு பெற்றாலும் சரி, காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது என்னவென்றால், இதில் சொன்னபடி நான் செய்யவில்லையா, அப்படி என்றால் நான் உடனே மனம் திரும்புகிறேன் என்று மனம் திரும்பும்படியாக கேட்க வேண்டும் என்று உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்தியை கேட்கும் பொழுது, வசனத்தை படிக்கும் பொழுது, வேத பிரசங்கங்களை கேட்கும் பொழுது அதை அன்பாய் கேட்க வேண்டும். என குறை சொல்லிட்டாங்க, என்னை வேதனைப்படுத்திட்டாங்கன்றதுக்கு பதிலா அவர் பேசுறாரு, நான் அன்போட கேட்க வேண்டும். அடுத்து நாம் கவனமாக கேட்பது என்பது ஆசையாக கேட்க வேண்டும், ஏக்கத்துடனே கேட்க வேண்டும். 119ஆம் சங்கீதம் 131வது வசனத்துல, உன் வார்த்தையை கேட்பதற்கு என் வாயை ஆவென்று திறந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏக்கத்துடனே வசனத்தை கேட்க வேண்டும், பைபிள் ஸ்டடியை கேட்க வேண்டும், வேத ஆராய்ச்சியை கேட்க வேண்டும், தனிப்பட்ட விதத்திலே வசனத்தை கேட்க வேண்டும். இதை மறந்து போய் விட வேண்டாம். இரண்டாவது, நடவுங்கள். நமக்குன்னு ஒரு வழி இருக்கும், அதை விட்டு விட்டு வசனம் சொல்லுகிற வழியிலே நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உனக்கு காண்பிக்கும் வழியிலே நட என்று அவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஒரு இடத்துல இருந்தாரு, நான் உனக்கு சொல்றேன் நீ அங்க போன்றார். இந்த ஆண்டிலே நாம 1000 முடிவெடுக்கலாம். திருமணமோ, வேலையோ, வருமானமோ, நட்போ, உடம்போ, உறவோ, எதுவானாலும் நமக்குன்னு விருப்பமானது 1000 இருந்து விட்டு போகிறது. ஆனால் நம்மை அழைத்தவர் சொல்லுகிறார், நம் வாழ்வில் நன்மை உண்டாகும்படி செவி கொடுக்க சேருங்கள் என்று சொன்னவர் சொல்லுகின்றார். நான் காண்பிக்கிற வழியில போ, உன்னுடைய முடிவுகள் 1000 இருந்தாலும் அதை மாற்றி அமைத்து வேதம் சொல்லுகிற வழியில நடவுங்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். எரேமியா 11:3, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அவர் சொல்லி கொடுக்கிறாராம், அதை மாத்திரம் செய்யுங்க என்றார். இது ரொம்ப சிரமம். நமக்கு சொந்த அறிவு இருக்கு, நமக்கு சொந்த வாழ்க்கை இருக்கு, நமக்கு சொந்த முடிவு இருக்கு, நமக்கு சொந்த ஆசைகள் இருக்கு, நமக்கு சொந்த தீர்மானம் இருக்கிறது, நமக்கென்று சொந்த விருப்பம் இருக்கிறது. ஞாபகம் இருக்கா? ஒரு புத்திசாலி, ஒரு மேத, ஒரு அறிஞன், ஒரு வேத விற்பனன் இயேசுவினிடத்திலே வந்தான். நான் நிலை வாழ்வை பெற, நித்திய ஜீவனை பெற, பரலோகம் போக என்ன செய்யணும்னு கேட்டான். அவர் சொல்றாரு, சொல்லப்பட்ட கற்பனையின்படி நடனார். நான் அதன்படி எல்லாம் நடக்கிறேன்.
அவர் ஏசப்பா தப்புன்னு சொல்லல, ஏன்னா அவன் நடக்கிறவன். இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்குன்னு கேட்கிறான். இதுதாங்க வசனம் படிக்கிறது. இன்னும் நான் என்ன செய்யணும்? இது எனக்கு ஏற்கனவே இந்த வசனம் தெரியுமே, இது ஏற்கனவே எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, ஏற்கனவே இதை செஞ்சு விட்டேன் என்று கேட்டு படிப்பதல்ல அந்த வழியிலே நடப்பது. அப்ப அவர் சொல்றாரு, உன்கிட்ட ஒரு குறை இருக்குது, நீ அதை மாத்திக்கன்றப்ப அது தன்னாலே செய்ய முடியாது என்று போய்விட்டான். என் சுய விருப்பத்தை நாம் அழித்து விடும்படியாக இருக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு பத்திரிகையை நான் வாசித்தேன். ஜெர்மானியிலே ஒரு ஜெர்மன் வீரன் இராணுவத்தில் இருந்த பொழுது, பெயரை சொல்ல மறந்துவிட்டேன், இன்னொரு முறை சொல்லுகிறேன். அந்த ஜெர்மானிய வீரன் இராணுவத்தில் இருந்த பொழுது சம்பாதித்த காசை கொண்டு ஒரு கிராமத்தில் ஒரு அழகான ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீடை கட்டி தோட்டத்தை வைத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாராம். ஓய்வு பெற்று வந்த உடனே குடும்பத்தோட அங்க வாழணும்னு அந்த வீட்டை ஆசையா உருவாக்கி கொண்டே இருந்திருக்கிறார். எதிரி படைகள் வந்து விட்டார்கள் அந்த கிராமத்திற்குள்ள. அப்பொழுது இவன் கட்டின வீட்டுல போய் எதிரிகள் தங்கி விட்டார்கள். பத்திரமா இருக்கணும். அப்ப அவருடைய அதிகாரி, ராணுவ அதிகாரி சொல்லுகிறார், நம்முடைய எதிரிகள் நிறைய பேர் அந்த வீட்டுல இருக்கிறாங்க, இந்த வீட்டை நீ சுட்டு இடித்து விடு என்று சொல்லுகிறார். இத்தனை நாள் ஆசையாக கனவாக அவன் கட்டி வைத்த அந்த வீட்டிலே தன் மேலே இருக்கிற அதிகாரி, தன் கடமை இராணுவ வீரன் அல்லவா, மற்றவர்களின் நாட்டின் பாதுகாப்பு, அந்த கிராம மக்களின் பாதுகாப்பு அவசியம் அல்லவா, அவன் ஆசையாய் கட்டின வீட்டை சுட்டு தள்ளி இடித்து தள்ளி ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கி எதிரிகளை கொன்றான் என்று பாராட்டப்படுகிறார். இது கதை சொல்லல, நடந்த நிகழ்ச்சியை சொல்ல. இது ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய காரியம். எனக்குன்னு ஆசையும் கனவும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் 1000 இருக்கலாம். ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனிதனமும் என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொண்டு அவர் கற்பிக்கும் வழியிலே நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் கட்டளையிட்ட வழியிலே நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய கட்டளை என்ன சொல்லுகிறது என்று கவனித்து அந்த வழியிலே நாம நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எரேமியா 42:6 இப்படி சொல்லுகிறது, அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உண்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். நீங்கள் தயவு செய்து இந்த எரேமியா 42:6 படிச்சு பாருங்க. நன்மையோ தீமையோ, புரியுதோ புரியலையோ, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஆம், அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை கவனமாக கேட்டு அவர் சொன்ன மாதிரியே நாம் நடக்க நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலேயும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்றார். நாம் நம்முடைய ஆன்மாவுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக இந்த ஆண்டு முழுவதும் நடக்க தீவிரமான உறுதியான முடிவெடுத்து தடை வரும் பொழுதெல்லாம் மாறி நடக்க உன்னதத்தின் தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டீங்க, நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான். எரேமியா 7:23 சொல்கின்ற சத்தியம் என்ன? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 7:23 சொல்கின்ற சத்தியம் என்ன? கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ SMS அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் அல்ல தேவன் தாமே இந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரம் பிடித்து காத்து அவருக்கு கீழ்ப்படிதினாலே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் AGP ஹால் 45C/1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9242214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.